தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை ஒருமையில் பேசுவதும் வன்முறைக்கு தூண்டுவதும் எங்கு பார்த்தாலும் தேவையில்லாமையே அவரை திட்டுறதும் தேவையில்லாத இடங்களில் அவரை பேசுகிறதும் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதும் விசிகாவை நான் ஒழிச்சு கட்டுவேன் திருமாவளவனை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு பேசின வீடியோலாம் ஏற்கனவே இருக்குது சார், நிறைய இருக்குது. அப்படி பேசிக்கிட்டு அவர் தான் அந்த நோக்கம், திட்டமிட்ட நோக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்றைக்கி அவர் இன்றைக்கி அதை வெளியில் காட்டிட்டார். அவர் தான் ஆயுதத்தோடு எங்களுடைய தோழர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு. எங்கள் தோழர்கள் தான் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அடிக்க போனாக்கா இவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஆயுதம் இருந்திருக்கணும், குறைந்தபட்சம் கம்பு இருந்திருக்கணும். எல்லாருமே பாருங்கள் காயப்பட்டு நிற்கிறது யாருன்னு பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைலாம் இழிச்சு ஆரம்பிச்சிக்கிறானு. இவனுக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவானுங்க. இந்த ஜனங்க ஐயோ ஐயோ அப்படி கம்னு இருப்பாங்க. செருப்பை கட்டி திருப்பி அடிப்பாங்க. டேய் யார் என்ன நினைக்கிற? டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தப்பி ஓட்டம் ஏன்னா வெக்கமாக இல்லை? ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒருத்தனை அடித்து ஓட விட்றோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்குப்பா அவங்க திராவிட மாடல் ஆட்சி. அப்படி அது நெகட்டிவாக மாறிடாது. நான் வேணா நிற்கிறேன், என்னை எடுங்க, ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எடுங்க. நான் அப்படியே தானே இருக்கிறேன். அப்புறம் என்னை தாக்கிட்டோம் போயிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இப்போ ஏதோ கமிஷன் ஆஃபீஸில் நிற்கிறானாங்களாம். ஏதோ அவங்க ஆளுக்கு ஏதோ 20 தையல் 14 தையல் அது இதுன்னு சொல்லி ஏதோ அந்த கமிஷனர்கிட்ட போய் நின்றுங்கிறாங்களாம். ஏன்னா கமிஷனர்கிட்ட ஏன்னா போகிறீங்க? உங்கள் முதல்வர்கள் கேட்டு தானே எம்எல்ஏ தாக்குதல் நடத்துறதா சொல்கிறீங்க. முதல்வர்கிட்ட போங்க. இன்னும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைலாம் இழிச்சு ஆரம்பிச்சிக்கிறானு. இவனுக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவானுங்க. இந்த ஜனங்க ஐயோ ஐயோ அப்படி கம்னு இருப்பாங்க. செருப்பை கட்டி திருப்பி அடிப்பாங்க. டேய் யார் என்ன நினைக்கிற? பார்த்தல மீம்ஸ்லாம் பார்க்குறல்ல எப்படி வருதுன்னு பாருங்க. அதனால் நான் இன்னமும் என் சகோதரர்கள் தான் நானும் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சகோதரன் அது மயிராது அப்படின்னு சம்பவங்கள் நடந்தே இருக்குது.